Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் சீஸ் பால்ஸ் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். சீஸ் பால் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட் அதே மாதிரி பீஸா ஷாப்லலாம் வந்து ஒரு ஃபேமஸான டிஷ். அந்த டிஷ்ஷை வீட்லயே ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சீஸ் பால் எண்ணெயில பொரிக்கிறப்ப பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அந்த டிப்ஸ் எல்லாம் வீடியோ முழுக்க கொடுத்துருக்கிறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப ஒரு ஈஸியாகவும் ரொம்ப ஹைஜீனிக்கான சீஸ் பால் வந்து வீட்டிலே செய்யலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சீஸ் பால் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து உருளைக்கிழங்கு. நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே ஒரு 7 உருளைக்கிழங்கு எடுத்து தனியாக பாத்திரத்தில் வேக வச்சு தோல் உரித்து நல்லா ஆற வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கர்லேயும் கொஞ்சம் பக்குவமாக வேக வச்சுக்கோங்க, ரொம்ப குழைய வேகக்கூடாது. முக்கியமாக வந்து இந்த உருளைக்கிழங்கு ஆறி இருக்கணும். இந்த மிக்ஸு செய்கிறப்ப ரொம்ப குழகுழப்பாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்சர் சரியாக வராது. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து கேரட் துருவுறது இல்லை கேரட் துருவுறதுலே கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அங்கங்கே ஒன்று கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி கட்டியாக இருந்தால் சீஸ் பாலோட டெக்ஸ்சர் சரியாக வராது. அதனால தான் துருவிக்க சொல்கிறேன். இப்போ இந்த துருவினது அளவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நமக்கு 3 கப்பு வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த துருவின உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் துருவிக்க போகிறோம். இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா அமுல் சீஸ் கிடைக்கிது இல்லையா, அந்த சீஸ் நான் ஒரு 2 க்யூப்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 3 கப் துருவின உருளைக்கிழங்கு 2 க்யூப் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த சீஸ் வந்து உங்களுக்கு அந்த சீஸ் பால் நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்ட்ரெச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு சீஸ் போட போகிறோம். இப்போ இதையும் வந்து கேரட் துருவுறதை வச்சு நல்லா இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து இதில் க்ரஷ் பெப்பர்ஸ் போட போகிறேன். அதாவது காஞ்ச வரமிளகாவை வந்து கொரப்பாக பொடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து இட்டாலியன் சீசனிங்கோ இல்லை பீஸா சீசனிங்கு அப்படின்னா மிக்ஸ் ஹர்ப்ஸ் சீசனிங் இருக்கும். அது உங்களுக்கு எது வச்சுருக்கீங்களோ அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் க்ரஷ் பெப்பரும் மிளகுத்தூளும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதே அளவு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சிகப்பு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்க விதைகளை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதே அளவு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை கலர் குடைமிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின ஸ்வீட் கார்ன், ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, முழுசாக போட வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து இதில் போட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸா சீஸ், அதாவது மொசருலா சீஸுன்னு கடையில் கிடைக்கும். இது போடுறப்ப தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப அதிகமாகவும் போட்டிருக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 கப்பு வரைக்கும் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா எண்ணெயில் பொரிக்கிறப்ப சீஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒன்று போட மறந்துட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூண்டு பல்லை நல்லா துருவிட்டோ இல்லை நல்லா பேஸ்ட்டாவோ சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் பூண்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ கலந்துறப்ப இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், அந்த கலந்த மிக்ஸ் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை. இது வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி துருவணும் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். சப்போஸ் சூடாக இருந்தாலோ உருளைக்கிழங்கு குழஞ்சி போச்சு அப்படின்னாலும் ரொம்ப குழன்னு ஆகிடும். அப்போ நமக்கு சீஸ் பால் வந்து கிறிஸ்பியாக அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சரியாக விடாது. இது வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவே உருட்டிக்கிறேன். நான் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டிட்டு எத்தனை சைஸ் வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம பண்ணின அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 சீஸ் பால்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு மாவு கலந்துக்கணும். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லை கார்ன் ஸ்டார்ச்னு கிடைக்கும் இல்லையா, அது எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 1/4 கப் அளவுக்கு கார்ன் ஸ்டார்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த 2 மாவும் சரிசமமாக இருக்கணும். ஏதாவது ஒரு மாவு கூட போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது.
இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு க்ரஷ் பெப்பர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் வேணாம் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த கிறிஸ்பி டெக்ஸ்சர் சரியாக வராது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து எண்ணெயில் பொரிக்கிறப்ப சீஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாவு பக்குவமும் ரொம்ப கரெக்டாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது மேலே கோட்டிங் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் எடுக்க போகிறோம். நான் கடையில் வந்து பிரெட் க்ரம்ஸாகவே வாங்கிட்டேன். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் நிறைய விதமாக கிடைக்கிது. அதாவது இட்டாலியன் ஹெர்ப்ஸ் மிக்ஸ் பண்ண பிரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் விற்கிது. நான் ப்ளைனாக தான் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம். கையில் வந்து நம்ம ரஸ்க்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அந்த மாதிரி பொடிச்சு எடுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சில பேர் ப்ரெட்டு யூஸ் பண்ணுவீங்க. பட் ப்ரெட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த உருண்டைகள். அதனால் வந்து நீங்கள் ரஸ்க்கையே பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி நல்லா தோச்சி எடுத்துட்டு மேலே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து நடுவில் எந்த கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இந்த கோட்டிங் வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அதிகமான தீயில எண்ணெயில் பொரிப்போம். அப்போ வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோட்டிங் கொடுத்து இந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே தோச்சு உருட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையுமே பிரெட் க்ரம்ஸில் போட்டு தோச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம உடனே வந்து எண்ணெயில் பொரிக்க முடியாது. கொஞ்சம் இந்த மாவும் அந்த பிரெட் க்ரம்ஸும் செட் ஆகணும். அதனால் வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை முதல் நாளே நீங்கள் செஞ்சு ஃப்ரீசரில் டப்பாலேயோ ஜிப்லாக்லேயோ போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேணுங்கிறப்ப நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. இப்போ இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சீஸ் பாலை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு சட்டியில் வந்து அந்த சீஸ் பால் உருண்டைகள் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உருண்டைகளை உள்ளே போடணும். காயறதுக்கு முன்னாடியோ இல்லை கம்மியான தீயில் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா சீஸ் பால் வந்து சீஸ்லாம் மெல்ட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதிகமான தீயிலேயே வந்து இந்த சீஸ் பாலை வந்து வறுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 10-15 செகண்ட் அதில் விடுங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கலந்து விடலாம். ஏன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் சீஸ் பால் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேகிறதுக்கு முன்னாடி. அப்போ கரண்டியை வச்சு கலந்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு கிராக் விழ ஆரம்பிச்சிடும். அது வழியாக சீஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து கலந்து கொடுத்துக்கலாம். அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே கலந்து கொடுங்க. படக்குன்னு எடுத்துட வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்து செவந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். எந்த சீஸும் வந்து அவ்வளோவா வெளியில் வரலை. நமக்கு கரெக்டாக பக்குவமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சீஸ் பாலை நல்லா சூடாக கெச்சப்போட வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த சீஸ் பாலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.